இந்தியன் ஒன் வந்து திருப்பி ரீவர்ஸ் தான் பண்ணணும். மொக்கே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல. சங்கரோட அசிஸ்டன்ட் எடுத்துட்டு நினைக்கிற படம் அவர் பண்ணல. படம் ரொம்ப கேவலமாக இருக்குது ப்ரோ. ஒரு சீக்வன்ஸ் கூட நல்லா இல்லை ப்ரோ. இந்தியன் அளவுக்கு இல்லை. படம் நல்லா இருந்துச்சு இல்லையோ, இவர் உட்காந்து கவுண்டர் நிறைய போட்டு அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, உண்மைதான். படம் பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி படத்தை எதிர்த்தாதான் நம்ம இந்த மாதிரி முட்டாளாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி படம்லாம் ஃபேக் ரிவ்யூஸ் கொடுக்காம உண்மையான ரிவ்யூஸ் கொடுக்கணும். தமிழ் சினிமா சாகக்கூடாது, அவ்வளோதான். இந்தியன் ஒன்று எடுத்த சங்கர் தான் இதை எடுத்தாரானே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. படத்தில் என்னென்ன ஹைலைட்ஸு? படத்தில் ஹைலைட்டே எதுவும் இல்லையே. ஏன்னா படம் லேக் அடிக்குதா? ரொம்ப 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 லேக் தான். உட்காரவே முடியல. எப்படா ஃபஸ்ட் ஹாஃப் முடியும்னு இருந்தது. செகண்ட் ஹாஃபாவது கமல் ஒரு பேட்டியில் சொன்னார் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. செகண்ட் ஹாஃபாவது வரும்னு பார்த்தா தொடரும் போட்டு அடுத்த எபிசோடு மாதிரி முடிச்சுட்டாங்க. இந்தியன் ஒன்றை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் 2 எது நல்லா இருக்குது? ஏங்க இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் அதே இல்லையா? இந்தியன் ஒன்று எடுத்த சங்கர் தான் எடுத்தாரான்றதே டவுட்டுன்றேன். ஓகே, அதாவது இந்தியன் ஒன்றும் இந்தியன் 2வும் வேறு. இது வந்து இந்தியன் பேர் வைக்காமல் வேறு ஏதாவது டைட்டில் வச்சுருக்கலாம். படம் ஹிட் ஆகுமா? வாய்ப்பு இருக்கா? சூப்பராக இருந்துச்சு. படத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சு? கமல் தாத்தா டான்ஸ் நல்லா ஆடினாரா? கமல் தாத்தா பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு டான்ஸ்? அவங்க ஆடல. நான் 3 பாட்டு வரல, பாட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். படம் ஆரம்பத்துலேருந்து சிறப்பாக இருந்தது. கடைசியில் ஒரு ½ படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பர். மற்றபடி எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன ஹைலைட்? ஆன்டி கரப்ஷன் தான். படத்தில் இந்த விஷயம் பெட்டராக பண்ணிக்கலாம் என்ன சொல்லுவீங்க? ஸ்டோரி லைன் தான் கொஞ்சம் ஃப்ளோவில் இல்லை, கொஞ்சம் பிட்டாக இருந்தது. மற்றபடி சூப்பர். இந்தியன் ஒன்று இந்தியன் கம்பேர் பண்ண உங்களுக்கு எது பர்சனல்? இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம். சேம் ஸ்டோரியே இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப போர் அடிக்குது, ஸ்க்ரீன் பிளே லேக் ஆகுதுன்றாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல்? இல்லை, நல்லா இருக்குது. இன்னுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். கொஞ்சம் இப்போ எல்லாரும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்காங்க, ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ரெடிக்ட் பண்ணாத மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் படத்தில் 3 சாங்ஸில் அது எப்படி இருக்குது? 3 சாங்கும் நல்லா இருந்தது. நல்லா இருக்குது. ஏஆர் ரஹ்மான் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க இந்தியன் 2ல? ஆக்சுவலி மிஸ் பண்ணுறோம். இந்தியனுக்கு ஆக்சுவலி ஏஆர் ரஹ்மான் தான் சூப்பர் மாதிரி இருந்தது. ஸோ இந்த படம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? யா, ஹிட் ஆகும். ஓகே தான், பார்க்கலாம். இல்லை ஓகே தான். அந்த ஸ்டோரி கண்டிப்பாக போகலான்னு நினைக்கிறேன். காஜலுக்காக போகலாம். ஸ்பாய்லர் இது யாருக்கு? இந்தியன் 2 போகாமல் இந்தியன் 3 போக சொல்கிறீங்க டேரெக்டாக? ஃப்ரீ டைம்ஸ்னால் வந்து பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். அது அவ்வளோதான். இப்போ சொல்லுவோம். படம் பிடிக்கலையா? இல்லை, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டீங்க, மக்களுக்கு சொல்லுங்கள். படம் பார்க்கலாம். போய் பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாமா? பார்க்கலாண்ணா, கண்டிப்பாக பார்க்கலாம். பொலிட்டிக்கல் ஸ்டோரினால அதுக்கு பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறாங்க தவிர வேறு எதுவும் அதில் நியூ எதுவும் பண்ண முடியாது தான். பார்க்கலாம். இந்தியன் 3 மேபி நல்லா இருக்கும்னு நான் பார்க்கலாம். இந்தியன் 2லையா கொஞ்சம் லாஜிக்கலாக இருந்திருந்தால் ஓகே வந்திருக்கும். நிறைய லாஜிக்கல் இது மீறிட்டாங்களா? இல்லை ஓகேவாக தான் இருக்குது. எல்லா படமும் கம்பேர் பண்ணுவோம் ஓகே தான். பட் அங்கங்கே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண சீன்லாம் வந்தது. அப்புறமா கிளைமேக்ஸும் கொஞ்சம் இதாகிடுச்சு. அவ்வளோதான், வேறு எதுவும். தேங்க்ஸ். படம் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். லாஸ்ட் அந்த 5 மினிட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நல்லா என்ன பண்ணணும், படம் ரொம்ப பார்த்தாங்க. இல்லை இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு லீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் மிஸ் பண்ணி நிறைய பேர் என்ன சொன்னால் படம் ரொம்ப நல்லாவே இல்லை, ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் லேகிங் தான் இருக்குது. பட் ஸ்டோரி டெவலப் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லேக் படத்தில் இருக்குது, லேகிங் இருக்குதா? பட் பெட்டராக பண்ணியிருக்கலாம் சார். இல்லை, அதில் வந்து நிறைய விஷயத்த வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக காட்டியிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருந்துச்சு. படம் ஹிட் ஆக சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக ஹிட் ஆயிடும். அவரோட விஷுவலைசேஷன் நல்லா இருக்குது. 2 வந்து லைக் இந்தியன் 1 நல்லா இருந்துச்சு. இதில் நிறைய சிஜிஐ யூஸ் பண்ணனால ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு தாத்தாவில் இவ்வளோ பண்ண முடியுமா, அதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ரொம்ப டூ மச் ஆச்சு. புது டெக்னாலஜி, ஸ்டோரி இன்னும் நல்லா வரணும். இந்தியன் 1 படம் ஹிட் ஆகுமா? அது மக்களுக்கு தான் எப்படி இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. சங்கர் படம் மாதிரியே இல்லை. அவர் சண்டை போடுறது எதுவுமே நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா, அந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பிடிக்கல. மெயினாக கரப்ஷன் தான் கான்செப்ட். வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. படத்தில் என்ன ப்ரோ ஹைலைட்டு? ஓகே சார், கமல் சார் நல்லா தான் இருக்குது. படம் எங்கேயும் லேக் அடிச்சிச்சா? கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட் மாதிரி இல்லாமல் வந்துச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்தியன் 1 கம்பேர் பண்ணும்போது இந்தியன் 2 எப்படி இருக்குது? கொஞ்சம் போர். எது பெஸ்ட்டு? ஃபஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு பெஸ்ட். படம் ஹிட் ஆகுமா?
அது தெரியல, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இல்லை படம் ஹிட்டாக நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். படத்தில் என்ன ப்ரோ பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. படம் எங்கெல்லாம் லேக் அடிச்சிச்சு? லேக் வந்து சில சம்மதமே இல்லாமல் சீன் போட்டு விட்டாங்க, அங்கே வந்து லேக் அடிச்சிச்சு. இந்தியன் 1 இந்தியன் 2 எது பெஸ்ட்டு? நான் இந்தியன் 1 பார்க்கல, ஸோ நோ கமெண்ட். தேங்க்யூ. படம் ஹிட்டாகுமா? பண்ண ஓகே, ஒன் டைம் தான் பார்க்கலாம். ஆனால்